இல்ல நீங்க சும்மா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு பயங்கரமான கிரைம் த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? இந்த படத்த ட்ரை பண்ணுங்க. இந்த படத்தோட பேரு மர்டர் ரிப்போர்ட். 1000 Days 1000 மூவி சேலஞ்சுல இன்னைக்கு டே 48. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு ரிப்போர்ட்டர். அவங்க வந்து அவங்களோட ஆசை கனவு எல்லாம் என்னன்னா, ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரியை ரிப்போர்ட் பண்ணி ஒரு பெரிய பேரும் புகழும் அடையணும் ஆபீஸ்ல அப்படின்றது அவங்களோட ஆசையா இருக்கு. இந்த சமயத்துல அவங்க நிறைய கண்டென்ட்டை தேடிட்டு இருக்காங்க. கண்டென்ட் கிடைக்கல. இப்படி இருக்கையில ஒருத்தன் வாண்டடா வந்து, ஹலோ மேடம், நான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ தரேன், நீங்க என்ன இன்டர்வியூ எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கல. அந்த அம்மா சொல்லுது, யாரா நீ, யாரு அப்படின்னு கேட்கல. அந்த ஆளு பங்கமா ஒரு விஷயத்த சொல்றான். என்ன என்னையே இப்படி கேட்குறியா, அங்க பாரு, லாஸ்ட் ஒரு 2 வருஷத்துல 11 கொலை. யார் பண்ணது? நான் தான் அப்படின்னா. ஆஹா, பயங்கரமான ஆளா இருப்பானோ அப்படின்ட்டு அந்த அம்மா என்ன பண்ணுது, இப்போ கப்புன்னு பிடிச்சி போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அதுக்கு ஒரு பயம். ஆல்ரெடி 11 ஆளை கொலை பண்ணிட்டான், நம்ம போய் நம்மள மாட்டி 12வது ஆளா நம்ம மாறிட்டா அப்படின்ட்டு அந்த பொருளை யோசிக்க ஆரம்பிக்குது. 12வது ஆள் கூடிய சீக்கிரத்தில் போக போறான். அதுக்கு முன்னாடி வந்தேன்னா உனக்கு இன்டர்வியூவும் கொடுப்பேன், அவனை காப்பாத்துறதுக்கான குழுவும் கொடுப்பேன், இல்லைன்னா அவனை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ட்டு அந்த கொலைகாரன் சொல்ல, இந்த அம்மா என்ன பண்ணுது, ஆஹா இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா, நம்ம எப்படின்னா போயிட்டு இதை காப்பாற்றி ஒரு பெரிய இடத்துக்கு போயிடணும் அப்படின்ட்டு இந்த புள்ள அவன் சொல்ற இடத்துக்கு போயிட்டு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு உட்காந்துருக்கு. அவனை சொன்ன டைமுக்கு தான் வந்து நிற்கிறான். இதுக்கப்புறம் இந்த பொண்ணோட வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு கைஸ். இப்படிப்பட்ட ஒரு கதை தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்துல ஒரு சில 18+ காட்சிகளும் இருக்கு. இந்த படம் 2025 வந்த ஒரு கொரியன் படம். வெட்டியா இருந்தா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஓகே.